ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பூரியை வந்து நான் மெரினா பீச்சில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு காஞ்ச பட்டாணியை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச பட்டாணி, ஒரு கேரட், ஒரு பொட்டேட்டோ, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க 3 விசிலுக்கு. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஜாவித்ரி, இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வந்ததும் இதை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மீட் மசாலா இல்லை சிக்கன் மசாலா, ஏதோ ஒரு சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் நீங்கள் ஆறிட்ட பிறகு நம்ம அந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அப்புறம் வேண்டிய அளவுக்கு நான் வந்து ஒரு 2 to 3 கப் தண்ணி இப்போ ஊற்றுறேன். அதுக்கப்புறமும் ஊற்ற போகிறேன் நான். ஏன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப திக்காகிக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் கொஞ்சம் பண்ணாலே இந்த கிரேவி வந்து நிறையா வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பட்டாணி அதையும் போட்டுக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் வெல்லம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டோன்னா நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பூரிக்கு வந்து நீங்கள் பூரி வந்து வீட்லேயும் செய்யலாம், இல்லை ஸ்டோர் பாட் பூரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், உப்பு, அப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அது வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னாக பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்ருங்க. அப்போ தான் பூரி வந்து உப்பாமல் வரும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நம்ம ஆயில் சூடு பண்ணி இதை பொரிச்சிட வேண்டியது தான். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு தான் நீங்கள் இதை பொரிக்கணும். ஏன்னா இந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், முறுக்கு மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த பூரி செய்யணும். நார்மல் பூரி மாதிரி பண்ண முடியாது இதை. இந்த பூரி வந்து இனிமேல் நல்லது தான். நம்ம கடையில் வாங்குகிற பூரி எப்படி செய்கிறாங்கன்னு கூட தெரியாது. இதுனா கொஞ்சம் நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் வீட்டில் செஞ்சதுன்ட்டு. இந்த மசாலா பூரிக்கு வந்து இந்த பூரிக்கு பதிலாக நீங்கள் சமோசா கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இதை சாப்பிட்டா, அதுவும் வீட்டில் செஞ்சதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளியில் கடையில் வாங்குறது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும், பட் ஹைஜீன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு இது ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதை வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல மொறுன்னு வரணும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா பூரி வந்து சாகியாக இருக்கும். நம்மளுக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பூரிஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நொறுக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கட்டும். உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற ஃப்ரைடு பானிபூரிஸை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம நொறுக்கி வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் போடுங்க. ஒரு 5-6 கரண்டி பீஸ் மசாலா அதையும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த பூரிக்கு பதிலாக சமோசா கூட போடலாம். சமோசா போட்டிங்கன்னா அது வந்து சமோசா சாட் ஆகிடும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க.
கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி இலை, அப்புறம் ஃபைன் சேவும் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆகிடும். மசாலா பூரி இனிமேல் நம்ம கடையில் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, இனிமேல் வீட்டிலையே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என் லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்டும் நீங்கள் பண்ணலாம்.